Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, ஹோம்மேட் செர்ரி சொல்லிட்டு போட்டிருப்பேன். அது எப்படி செர்ரியை வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம். செர்ரி சொல்கிறது ஒரு ஃப்ரூட். நம்ம இறைவன் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக படைச்ச ஒரு பொருள். மனுஷனால் என்றைக்குமே நேச்சுரலாக இருக்கிற ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த வகையில் தான் இது செர்ரி இல்லை செர்ரி மாதிரி. பட் இதில் நம்ம கேக்ஸ் வந்து அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவதால் அதுக்கு தாராளமாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டில் பண்ண கேக் தான் இது. இதுக்கு நான் டாப்பிங்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே நான் வீட்டில் பண்ண இன்ஸ்டன்ட் செர்ரி. அதை வச்சு தான் நான் டாப்பிங் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கேக் டெக்கரேட் பண்ணும்போது எனக்கு பக்கத்தில் கிடைக்கல. ஸோ அதுக்காக இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் ரெடி பண்ணதான் இந்த இன்ஸ்டன்ட் செர்ரி. இது பார்க்கறதுக்கு அசல் செர்ரி மாதிரியே இருக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் செர்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் அரிசி மாவு இந்த ஸ்பூன், அதாவது இது டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு எந்த ஸ்பூனில் எடுத்தீங்களோ சேம் அதே டேபிள் ஸ்பூனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு எந்த லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம்ல, ஸோ சீக்கிரமாகவே இது திக்காயிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லைனா அதுக்கு பதிலாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டால் போதும். ஜஸ்ட்டு கொஞ்சம் புளிப்புக்காக தான் சேர்க்குறோம் இதை. வினிகர் சேர்த்த உடனே இப்போ நம்ம செர்ரி அந்த கலருக்காக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை சேர்க்கும் போது அந்த வீடியோ வந்து பாஸில் இருந்து நான் சரியாக கவனிக்கல, அதனால் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஃபுட் கலர் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணியாச்சா, கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். இது சேர்க்கும் போது நேச்சுரலாகவே அந்த செர்ரி வந்து நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா? இந்த நெய் சேர்க்கும் போது அந்த ஷைனிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் சேர்க்குறேன் இதை. ஒரு 10 நிமிஷத்துலேயே இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பேனில் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறிட்ட பிறகு இன்னும் நல்லா திக்காகும். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இன்னும் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம செர்ரி மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிங்க. அது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி எடுக்கும்போது கையில் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ கொஞ்சமாக இதில் வந்து பால் மாதிரி சின்ன ஒரு பால் சைஸில் எடுத்துகிட்டு செர்ரி எந்த ஷேப்பில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு இது செர்ரி மாதிரியே இருக்குது பாருங்கள். இது நம்ம கேக்ஸ் அந்த டெக்கரேஷனுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அசல் செர்ரி மாதிரி இருக்கும். இது செர்ரி மட்டும் இல்லை, நார்மல் நீங்கள் ஸ்வீட்டாக கூட இது சாப்பிட்லாம். உண்மையிலே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. இதே மாதிரி செர்ரி ஷேப்பில் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹோம்மேட் செர்ரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈஸியாக கேக் ரெசிபிஸ், வெனிலா கேக், ஹனி கேக், ப்ளம் கேக் சொல்லிட்டு நிறைய கேக் ரெசிபிஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் டெக்கரேட் பண்ண எனக்கு செர்ரி கிடைக்காததால நான் இதை ரெடி பண்ணிட்டேன். டாப்பிங்கில் சைடில் சொல்லிட்டு எல்லாமே செர்ரி மாதிரியே நான் வச்சுட்டேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து இது உண்மையிலே செர்ரியே சொல்லிட்டு நம்பிட்டாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது உண்மையிலே செர்ரி இல்லை சொல்லிட்டு. பட் இது பார்க்கறதுக்கு தான் செர்ரி மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து செர்ரி மாதிரி இருக்கவே இருக்காது. டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் செர்ரியை வேறு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த செர்ரியில் அந்த டாப்பிங்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் எனக்கு பேலன்ஸ் இருந்தது. அதில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஹல்வா பொரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன். அதாவது இந்த கோதுமை மாவு அது உள்ளே இந்த மாவை வந்து உள்ளே ஸ்டஃபிங் கொடுத்துட்டு ஹல்வா பொரி மாதிரி நான் செஞ்சுட்டேன். உண்மையிலே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. இந்த வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் செர்ரியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.